ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 139 15 மற்றும் 16வது வசனம். நான் ஒளி பீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. வசனம் 16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய பரிசுத்தமான நோக்கத்திற்காய் சித்தத்திற்காய் அழைத்திருக்கிறார். God called us for his holy will and for his beautiful plan. Hallelujah. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல என்னுடைய சித்தத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எஸ்தருடைய புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். எஸ்தருக்கு தேவன் கொடுத்த அழைப்பை அவர் சரியாய் பயன்படுத்தினால் இன்றைக்கு தேவன் நம்மளை பார்த்து அழைக்கிறார். அந்த அழைப்பு நமக்கு இருக்கிறது. ஆனா அந்த அழைப்பின்படி வாழ்வது வேறு. தேவன் அழைத்திருக்கிறார். You have a calling, but living for that calling is very important. அந்த அழைப்புக்காய் வாழ்வது பெருத்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்ப எஸ்தரை தேவன் அப்படிதான் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து வைத்தார். அந்த அரண்மனைக்குள்ளே அவள் போகத்தக்க ஒரு நிலைமையை கொண்டு வந்தார். ஆனா அவ்வளோ சுலபமானதல்ல. பட் இட் வாஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். உயிர் போற ஒரு நிலைமை கூட அங்க இருந்தது. இன்னைக்கு தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது you have to face hard times. இப்ப தேவன் நமக்கு அழைப்பு கொடுத்து இருக்கிறார். அது ரெண்டு காரியமும் செய்யலாம். ஒண்ணு, பரிபூரணமாய் நம்மை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய திட்டத்துக்கு நிறைவேறத்தக்க விதத்துல நம்ம பயன்படுத்தப்படலாம். அல்லது எனக்கு வேண்டாம் என்று ரிஜெக்ட் பண்ணலாம். யூ கேன் ரெசிஸ்ட் காட். சாய்ஸ் நம்மளது தான். ஆனா எஸ்தரை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அவள் எதுக்காய் அந்த மேன்மை அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம உருவாக்கப்பட்டிருக்கிறதே தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக தான். தேவனுடைய நாமம் நம்ம மூலமா நம்முடைய வாழ்விலே நம்ம அதற்காய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது 100க்கு 100 அப்படி சித்தமாக இருக்கிறது. ஆர் யூ இன் த சென்டர் ஆஃப் ஹிஸ் வில்? அந்த தேவனுடைய சித்தத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? அந்த தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்க விதத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம சொல்லலாம், எனக்கு தெரியாது, என்னால் முடியாது, எனக்கு பயமா இருக்குது, ஒருவேளை நான் செத்து போயிடுவேனோ. God is a great God. உங்களை சாவடிப்பதற்காக அல்ல, தம்முடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. நீங்க அப்படி யோசித்து இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு சித்தம் தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அநேக சமயத்துல நம்ம எனக்கு எப்படி ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோமே தவிர தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அந்த யோசனைகளை நாம் யோசிப்பதில்லை. எஸ்தருக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? 4ஆம் அதிகாரம் 14, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரம் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி, நல்லா கேளுங்க, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, the life that you are living today, the blessing that you have received, it is for the purpose of God. It is for the plan of God. Hallelujah. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க கஷ்டத்தை, உங்க குறைவை பார்க்காதீங்க, உங்க நெருக்கத்தை பார்க்காதீங்க. There is ultimate plan of God as a mighty man, mighty woman of God, that you should be a useful vessel in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்காய் தேவன் நீ பயன்படணும்னு விரும்புறாரு.
பயன்படணும்னு சொன்னா எத்தனை ஆத்மா அழிந்து கொண்டிருக்கிறது. You are called, anointed. You are set apart. அபிஷேகித்து உன்னை பிரித்தெடுத்து உன்னை பரிசுத்தமாக்கி தேவன் அதுக்காய் வைத்திருக்கிறார். Come on, get ready to accomplish that will of God. பெருத்த ஆசீர்வாதம் வரும். ஏன்னா நீங்க அவருடைய மெயின் ஃபோக்கஸ்ல வந்துடுறீங்க. Come on, think like that. யோசிங்க அப்படியே, ஏசப்பா நான் சுயமா வாழக்கூடாது, என்னை பத்தியே நான் யோசிக்க கூடாது. இந்த உலகத்தில் எத்தனை ஆத்மா அழிந்து போய்கொண்டு, வேர் ஐ ஹாவ் டு பி யூஸ்ஃபுல். வாட் இஸ் யுவர் பிளான் இன் மை லைஃப்? என்னப்பா என்னை பத்தி நீங்க வைத்து கொண்டிருக்கிறீங்க? கேளுங்க. உங்க ராஜ்யத்துக்கு எப்படி உதவிகரமா இருக்க வேண்டும். அதுக்காக தான் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே yes some separate special blessings on you. அது விடாதீங்க, கிராப் பண்ணுங்க. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அன்பு விலையேற பெற்றது. அந்த அன்பினால் எங்களை அரவணைத்தீரே. உம்முடைய மகிமையும் இரக்கத்தை நாங்கள் கண்டு ருசிக்கவும் வாழவும் உம்மை துதிக்கவும் செய்தீரே. அதற்காய் நன்றி. எத்தனையோ பேரப்பா இருளிலே கண்கள் கட்டப்பட்டு ஆண்டவரே அடிமைத்தனத்திலே பிசாசுடைய தந்திரத்திலே வாழுகிறார்களே. இன்னைக்கு நான் உம்முடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை யோசிக்கவும், that I will be your hands, I will be your legs, I will be your mouth, I will be in your image. நான் உமக்கு காலா கையா, ஒரு உம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு வாயாய், உம்முடைய சாயலை பிரதிபலிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் என்னை நீர் பயன்படுத்த ராஜா. உம்முடைய இரக்கம் அதிகமா என்னை தொடும்படி செய்வீராக. உமக்கு நான் காரியங்களை செய்கிற பொழுது என் காரியங்களை நீர் கவனித்துக் கொள்ள உண்மை உள்ளவராய் இருக்கிறீரே. அதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் இவர்கள் அழைத்த நோக்கத்தை உணர தயவு செய்தப்பா நீ தொடுவீராக. உதவி செய்யுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.